ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ட்ரெண்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் ரிலேட்டட் நியூஸ் நிறைய பார்த்தீங்கன்னா ஃபேவரபுளாக இருக்குது ஸ்டாக்ஸுக்கு. குறிப்பாட்டு இந்த பிஎஸ்யூ செக்டார், பேங்க்ஸு, எனர்ஜி, இன்ஃப்ரா இந்த மாதிரிப்பட்ட செக்டார் ஸ்டாக்லாம் ஒரு நல்ல கெய்னிங் லிஸ்ட்டில் இருந்தாங்க. ஏன்னா மகாராஷ்டிரா எலெக்ஷன் வின் பண்ணது அதுவும் ஒரு ரீசன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஸ்டில் சம் நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்டில் பாசிட்டிவ்ல தான் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 24,173 பாயிண்ட்ஸில் இருக்குது. 266 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. பேங்க் நிஃப்டி 900 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. 52,035 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 79,882 பாயிண்ட்ஸில் இருக்குது. 765 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் வந்து காலையில் இருந்ததை விட குறைஞ்சிருக்கு மத்தியானத்துக்கு அப்புறம் மார்க்கெட்டு பாயிண்ட்ஸ். ஏன்னா மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்ட் வருதுன்னா இன்னைக்கு மார்க்கெட்டை ஏற்றிருக்காங்க. அதே சமயம் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போச்சுன்னா எஃப்ஐஎஸ் வந்து வித்துட்டு வெளியே போகிறாங்க. இன்னைக்கு எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தா தெரியும், ஈவினிங் வீடியோவில் பார்த்தா தெரியும். ஓவராலாட்டி எஃப்ஐஎஸ் வந்து மார்க்கெட்டில் விற்கிறாங்க. இதுக்கு ஒரு சூட்டபிள் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும்னா ஆர்விஎன்எல் ஷேர் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 462 ரூபா வரைக்கும் போச்சு. 10% மேலே ஏற்றுனாங்க. அது இப்போ மத்தியானத்துக்கு அப்புறம் வெறும் 3% தான் பாசிட்டிவ் இருக்குது. 436 ரூபாய் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலி இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அந்த நியூஸ் பேஸில் ஏற்றிருக்காங்க அந்த பிஎஸ்யூ பேங்கிங் எல்லாமே. ஆனால் ரிசல்ட்ஸ் லாஸ்ட் அவங்க போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ரொம்பவே ஹையாக இருக்குது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம். ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க, மார்க்கெட்டில் வெயிட் பண்ணுறது தான் நல்லதுங்கிறது என்னோட கருத்து. இது இன்னைக்கு ஏற்றிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். டெஃபினட்டாக மார்க்கெட் விழ தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் இன்றைக்கி ட்ரெண்டு 1.5% பாசிட்டிவ்ல இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் சில நியூஸஸ் வந்துருக்கு. ஸோ அவங்க 12,000 கோடி ஒருத்துள்ள அவங்களோட கார் லோனை வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் 2% மேலே போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1,772 ரூபாய் ட்ரேட் ஆகுது. 12,372 கோடி ஒர்த்துள்ள அவங்களோட கார் லோன் போர்ட்ஃபோலியோ விற்கிறாங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 months கம்ப்ளீட் ஆகும். ஆக்சுவலி இது வந்து செகண்ட் டிரான்சாக்ஷன். அந்த கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ குறைக்கிறது வந்து செகண்ட் டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஏன் குறைக்கிறாங்கன்னா அவங்களோட அந்த கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்குது. எபோவ் 84% இருக்கிறதுனால இதை குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா ஆர்பிஎம் ப்ரெஷர் போடுறாங்க, இதை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதை குறைக்கிறாங்க. ஸோ மோராலிட்டி இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து அப்டேட்டு. இன்றைக்கி அதை பேஸ் பண்ணி ஹெச்டிஎஃப்சி பேங்க் 2.5% கிட்ட பாசிட்டிவ் போனது. இப்போ 1.5% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. அதுவும் இல்லாமல் இந்த எம்எஸ்சிஐ அந்த இண்டெக்ஸ், குறிப்பாட்டு எம்எஸ்சிஐன்னு சொல்லுவாங்க, இதில் ரீபேலன்சிங் நடக்க இருக்கிறது. இந்த ரீபேலன்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அது மாதிரி ஒரு 5 ஸ்டாக்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட $2 பில்லியன் வரைக்கும் உள்ள ஃபண்ட் இன்ஃப்ளோ ஆக சான்சஸ் இருக்குது. இதில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு $2 பில்லியன் ஃபண்ட் இன்ஃப்ளோ ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நுவாமா அப்டேட் சொல்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வோல்டாஸ் இவங்களுக்கு வந்து $282 மில்லியன் வந்து இன்ஃப்ளோ ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சி இவங்களுக்கு ஒரு $269 மில்லியன் $236 மில்லியன் வரைக்கும் இன்ஃப்ளோ ஆக சான்சஸ் இருக்குது. கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு $208 மில்லியன் $250 மில்லியன் வரைக்கும் இன்ஃப்ளோ ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அல்கம் லேபரட்டரிஸுக்கு $184 மில்லியன் $201 மில்லியன் வரைக்கும் ஃபண்ட் வந்து இன்ஃப்ளோ ஆக சான்சஸ் இருக்குது இந்த ரீபேலன்சிங் அப்புறம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூபிஎல் ஆக்சுவலி இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க. 572 ரூபாய் ட்ரேட் ஆகுது. யூபிஎல் 1.5% பாசிட்டிவ்ல இருக்குது. யூபிஎல் என்ன ட்ரெண்டு போயிட்டு இருக்குன்னா ஆக்சுவலி ஒன்று வந்து அவங்க ஸ்டேக் சேல் பண்ணி அவங்களோட அந்த அவந்தா சீட்ஸில் ஸ்டேக் சேல் பண்ணி டெப்டை குறைக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க. இன்னொரு பக்கம் ரைட் இஷ்யூ மூலம் மட்டும் உங்களோட கடனை குறைக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க. ஸோ இது ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு யூபிஎல்ல. நெக்ஸ்ட் யூபிஎல் இன்னைக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. CH4 குளோபல் அப்படிங்கிற கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு அவங்களோட இந்த அனிமல்ஸுக்கு தேவையான அந்த ஃபீடை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சொல்கிறது 40% ஆஃப் த கேட்டில்ஸ் பாப்புலேஷன் இருக்கிற ஒரு சில நாட்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க கண்ட்ரிஸு. அதில் பிரேசில், அர்ஜென்டினா, உருகுவே, பாரகுவே இந்த மாதிரிப்பட்ட கண்ட்ரிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாட்டி. இது ஒரு மல்டி-இயர் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவும் டார்கெட் பண்ணுறாங்க. இந்தியா, பிரேசில், அர்ஜென்டினா, உருகுவே, பாரகுவே அப்படின்னு சொல்கிறாங்க. 40% அந்த குளோபல் கேட்டில் பாப்புலேஷன் வந்து இங்கே இருக்கிறதுனால இந்த மாதிரி கண்ட்ரிஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாட்ட அவங்க சொல்கிறது இந்த மீத்தேன் எமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 90% வரைக்கும் குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இவங்க இந்த ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த கேட்டில் ஃபீடுங்கிறது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீத்தேன் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் இந்த CO2 அதை வந்து 30 times வந்து ஹார்ம்ஃபுல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை குறைக்கிறதும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. இது வந்து CH4 அப்படிங்கிற கம்பெனியோட இவங்க யூபிஎல் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இது வந்து யூபிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைட்காம் குரூப் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ப்ரோ எப்போ செல் பண்ணது ஆக்சுவலி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன் ப்ரோ ஃபர்ஸ்ட் மண்டே வந்து அது ட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 4% ஏற்றிருக்காங்க அந்த ஸ்டாக்கை. யாரெல்லாம் செக் பண்ணீங்கன்னு தெரியல. 4% மேலே பாசிட்டிவ்ல இருக்கு. 8 ரூபா 10 காசு அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பிரைட்காம் குரூப்ல வந்து என்ன சில அப்டேட்ஸ் சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து இப்போ ட்ரேடிங் சஸ்பென்ஷன்ல தான் இருக்கு. மண்டே மட்டும் தான் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுது. நவம்பர் 30 அவங்க வந்து ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் டு ஜூன் குவார்ட்டருக்கான அந்த ஃபினான்ஷியல் இயர்க்கான ரிசல்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ டிசம்பர் 14 அப்புறம் என்எஸ்சியும் பிஎஸ்சியும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடிங் சஸ்பென்ஷனை வந்து ரிமூவ் பண்ண சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பிரைட்காம் குரூப்ல வந்து அப்டேட்ஸ். பார்த்தீங்கன்னா ஐடிசி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருக்கு. 476 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஐடிசி இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட ஹோட்டல் அண்ட் ரூமை வந்து 33% வரைக்கும் நெக்ஸ்ட் 4 இயர்ஸில் நாங்கள் வந்து ரைஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. இப்போ ஐடிசிலே பார்த்தீங்கன்னா சில பிராண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஹோட்டல்லே வெல்கம் ஹோட்டல், ஃபார்ச்சூன் பிராண்ட்ஸு அப்படி சில பிராண்ட்ஸ் வந்து பிரித்து வச்சிருக்காங்க. இப்போ ஹோட்டல் பிஸ்னஸை வந்து விரைவில் டீமர்ஜரும் பண்ண இருக்கிறாங்க. எதுக்காண்டி வெயிட் பண்ணுறாங்கன்னா அந்த ரெக்கார்ட் டேட்மெண்ட்டுக்காண்டி தான் வெயிட்டிங். அந்த ரெக்கார்ட் டேட் எப்போ வேணா வரலாம். டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னா பார்த்தீங்கன்னா விரைவில் டீமர்ஜ் பண்ணிடுவாங்க ஐடிசி ஹோட்டல்ஸ். ஸோ ஓவராலாட்டு நெக்ஸ்ட் 4 இயர்ஸில் 17,265 ரூம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐடிசி ஹோட்டல் பிஸ்னஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கவுண்ட் ஆஃப் ஹோட்டல்ஸை வந்து இப்போ கரண்ட் ஆட்டு 140 இருக்கதை 186 ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி வெல்கம் ஹெரிட்டேஜ், நெக்ஸ்ட் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வச்சிருக்காங்க, மெமெண்டோஸ் அப்படி சில பிராண்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் எக்ஸ்பேண்ட் ஆகும். இதில் ஸ்டோரி அப்படிங்கிற இதில் வந்து 578 ரூம்ஸ் ஆட் பண்ண இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 10 நியூ ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு வர இருக்கிறாங்க. வெல்கம் ஹெரிட்டேஜில் வந்து 4 நியூ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க. 162 ரூம் வச்சு. மெமெண்டோஸில் என்ன சொல்கிறாங்கன்னா 1 நியூ ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட் 4 இயர்ஸில் வந்து ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க. இதில் டோட்டலாட்டி 223 ரூம்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸ்டாக் ப்ரைஸ் 476 ரூபாய் இருக்குது. சம்டைம்ஸ் இது டவுனும் போகுது, அப்பவும் வருது. ஸோ ஸ்லோவாட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்கிறது என்னோட கருத்து ஐடிசியில். பட் இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி பல்க் பையிங் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்லோவாக ஐடிசியில் யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 7% ஏற்றிருந்தாங்க. ஸோ நான் பார்க்கும்போது 284 ரூபா போச்சு. அதுக்கப்புறம் 278 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜொமேட்டோவில் என்ன அப்டேட்னா QIP குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பிஎஸ்சி சென்செக்ஸில் வந்து இவங்க ஆட் ஆக போகிறாங்க. அதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 7% மேலே போயிருக்காங்க. பட் இப்போ ஒரு 5% போல தான் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட்டிஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலி இன்னைக்கு 1247 ரூபா வரைக்கும் போன ஷேரு 1208 ரூபாவில் இருக்குது. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரீசெண்ட் டேஸில் வந்து 1170 ரூபா வரைக்கும் போயிருக்காங்க. அகைன் ஆப்பர்ச்சுனிட்டி டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸில் வர சான்சஸ் இருக்குது. ஸ்லோவாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை 1-2 யூஸ் பண்ணிக்கலாங்கிறது என்னோட கருத்து. டாடா மோட்டார்ஸும் இன்னைக்கு வந்து நான் பார்க்கும்போது 800 தாண்டி போச்சு. 810 ரூபா வரைக்கும் போனது. இப்போ 795 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருக்குது டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான், பட் இறங்கவும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால வெயிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்கிறது என்னோட கருத்து. ஸ்கை கோல்டு இன்னைக்கு 4% ஏற்றிருக்காங்க. 4144 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் பார்க்கும்போது இன்னைக்கு 5% அப்பர் சர்க்யூட் அடிச்சு இப்போ ஒரு 4.5% பாசிட்டிவ்ல இருக்குது. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களோட Q2 ரிசல்ட்ஸ் ஒரு ரீசன். நெக்ஸ்ட் வந்து அவங்க போனஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அது ஒரு ரீசன். லாஸ்ட் அவங்க போஸ்ட் பண்ண Q2 ரிசல்ட்ஸில் ரெவன்யூ 94% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இயர் பேஸில் குவார்டர் பேஸில் 6% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 405% வளர்ச்சி இயர் பேசிஸில். அந்த பேஸில் ஷேர் ப்ரைஸ் மேலே போகுது. பட் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இல்லை. ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு ஆல்ரெடி வச்சிருக்கவங்க ஹோல்ட் பண்ணுங்க. 9:1 அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ போனஸ் ஷேரை இஷ்யூ பண்ண இருக்கிறாங்க. பட் அது வந்து ரெக்கார்ட் டேட்னு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ரெக்கார்ட் டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸ்கை கோல்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி பாண்ட்ஸோட ப்ரைஸஸ் வந்து 1 இயர் லோவாக டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைபரி அலிகேஷன் வந்ததுனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரெஷர் போடுறதுனால அந்த ஸ்டாக் இந்த பாண்ட் அதானி பாண்ட் ப்ரைஸஸ் 1 இயர் லோவாக டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன நியூஸஸ் வருதுன்னா அமெரிக்கா ரெகுலேட்டரி, அதாவது ஸ்டாக் மார்க்கெட் ரெகுலேட்டரி உங்களுக்கு சம்மன் கொடுத்துருந்தாங்க. அது டேரெக்டாக அகமதாபாத்தில் இருக்க அவங்க வீட்டுக்கே கொடுத்துருக்காங்க. 21 டேஸில் நீங்கள் வந்து நேரில் வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன அது வந்து கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நடக்கும். பட் என்ன அப்டேட்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரிப்பட்ட ஆக்ஷன்ஸ்லாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் பெரிய லெவலில் அவங்க மேலெலாம் ஆக்ஷன் எடுக்க முடியாதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹை லெவல் ப்ரொஃபைலெலாம் ரொம்ப சீக்கிரம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பார்லிமெண்ட்டில் வந்து இந்த வின்டர் செஷன் குளிர்கால கூட்டத்தொடர் வந்து தொடங்கியிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாட்டு சில பில்ஸ் எல்லாமே பாஸ் பண்ணதுக்கு கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணுறாங்க. அது ஒரு ரீசன். டிசம்பர் 20 வரைக்கும் நடக்குது. இதில் முக்கியமான இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அதானி இஷ்யூ. அது எல்லாமே அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் கையில் எடுக்கிறாங்க. பெருசாட்டு இந்த டிப்ளமோட் பிரச்சனையில் எடுக்கணும். அதாவது வெளியுறவுத்துறை கொள்கையில் சில முடிவுகள்னா
கனடா இஷ்யூ வந்து அப்போசிஷன் எடுக்கிறாங்க கையில். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், இந்த அதானி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு வந்து பவர் சப்ளை பண்ணுறாங்க, இது ஒரு ரீசன். நெக்ஸ்ட்டு இந்த பவர் சப்ளை அக்ரிமெண்ட் எப்போ போட்டதுன்னா ஷேக் ஹசீனா டைமில் போட்டாங்க. இப்போ அங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நியூ இன்ட்ரீம் கவர்மெண்ட் முகமது யூனஸ் அவர் இருக்கிறாரு. அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி அதானி குரூப்புக்கு ஒரு $800 million டியூ பே பண்ணாமல் வச்சுருக்காங்க. அது பண்ணால் தான் நாங்கள் வந்து பவர் சப்ளை பண்ண முடியும்னு சொல்லி இவங்க சொல்லிட்டாங்க. ஜார்க்கண்ட்லேருந்து பவர் சப்ளை பண்ணுறாங்க. இப்போ அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோர்ட்டே உத்தரவு போட்டாங்க, இந்த அதானி குரூப்புக்கு நீங்கள் போட்ட அந்த எனர்ஜி ப்ராஜெக்ட் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணணும், அது விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. ஸோ எல்லாமே க்ளீனாகிட்டு செக் பண்ணிட்டு இது ஃபேக்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஷேக் ஹசீனா டைம்ஸில் போட்ட எல்லா எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸுமே அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அங்கே உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரி போகும் அப்படின்னு சொல்லி தெரில. பட் இது வந்து அதானி குழுமத்துக்கு வந்து ஒரு அப்டேட்டு. ரைட்ஸ் அப்படிங்கிற ஷேர் இன்னைக்கு 13% ஏற்றிருந்தாங்க அந்த ஷேரை. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வேட்டு வந்து ஒரு 532 கோடி ஒருத்துள்ள ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி ஏற்றிருக்காங்க. பட் ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ பார்க்கும்போது 6% மேலே பாசிட்டிவில் இருக்குது. 293 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு ஆல் டைம் ஹையாட்டு 310 ரூபா வரைக்கும் போச்சு அந்த ஸ்டாக்கு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6% பாசிட்டிவில் இருக்குது. நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எதிர்பார்க்குறீங்க இந்த பிஎஸ்சி செக்டரில். இர்கான், ஐஆர்எஃப்சி, ஆர்விஎன்எல், ஐஆர்எஃப்சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டாக்ஸ்லேயே நிறைய இருக்குது. ஐஆர்சிடிஸ்லாம் இன்னைக்கு வந்து இந்த ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் காலையில் 10% மேலே போனது. இப்போ 6% 3% தான் பாசிட்டிவ்ல இருக்குது. ஏன்னா என்ன நடக்குன்னா ஏற்றின உடனே எஃப்ஐஎஸ் வித்துட்டு வெளியே போகிறான், இதான் நடக்குது. அதே மாதிரி தான் ரெயில்டெல் கார்பரேஷன் லிமிடெட், இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட், ரைட்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காலையில் இருந்த பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு இப்போ பாதி தான் மார்க்கெட்டில் பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ ஒன்று மட்டும் நல்லா கிளியராக தெரியுது, மார்க்கெட் மேலே போச்சுன்னா எஃப்ஐஎஸ் வித்துட்டு வெளியே போகிறாங்க, அது கிளியராக தெரியுது. பட் இன்னைக்கு மார்க்கெட்டில் அதிக அளவில் ஃபண்டு உள்ள வந்தது. நான் நினைக்கிறேன் டிஎஸ் தான் அதிக அளவில் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சாயங்காலம் வந்து ரிப்போர்ட் வந்துச்சுன்னா நம்ம அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு இவங்க சிட்டி வந்து பைக்கால் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க சொல்லியிருந்தது நியூட்ரல் ரேட்டிங்லேருந்து இப்போ பைக்காலுக்கு மாறுறாங்க. 1530 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. முன்னாடி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணது 747 ரூபான்னு சொன்னாங்க. இப்போ 1530 ரூபாய்ட்டு ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 21% ஃப்ரைடே க்ளோசிங்லேருந்து மேலே போக சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸு 1304 ரூபா போனாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1270 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு. நான் தான் சொன்னேன், காலையில் இருந்த பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸில் வந்து குறைஞ்சிருக்குது. ஓவரால் இது வந்து ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ரிலையன்ஸுக்கு வந்து சிட்டி வந்து பைக்கால் கொடுக்குறாங்க, டார்கெட் ப்ரைஸும் சொல்லியிருக்காங்க. ஆர்பிஎல் பேங்க்ல வந்து அப்டேட். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு 61.4 lakh மானிட்டரி பெனால்ட்டி உங்களுக்கு இம்போஸ் பண்ணியிருக்காங்க ஆர்பிஎல் பேங்க்குக்கு. ஏன்னா அந்த நோ யுவர் கஸ்டமர் நார்ம்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாததுனால ஆர்பிஎல் பேங்க்குக்கு இந்த பெனால்ட்டி போட்டிருக்காங்க. அலம்பிக் ஃபார்மாசிட்டிகல்ஸில் வந்து யூஎஸ்எஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 480 இதில் 5 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க குஜராத்தில் இருக்க ஜரோட் ஃபெசிலிட்டியில். இது வந்து சாலிட் ஓரல் ஃபார்முலேஷன் ஃபெசிலிட்டி. இதில் வந்து சில இஷ்யூஸ் அவங்க கண்டுபிடிச்சதுனால நவம்பர் 14 22 வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு. இஷ்யூஸ் கண்டுபிடிச்சதுனால 5 அப்சர்வேஷன் ஃபார்ம் 483 இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது வந்து அலம்பிக் ஃபார்மாசிட்டிகல்ஸில் வந்து அப்டேட்டு. ஈச்சர் மோட்டர்ஸில் வந்து அப்டேட்டு. கோயின் கிளாசிக் 350 அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிளை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2,30,000 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சர் மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசி இன்னைக்கு ஒரு 1.5% ஏற்றிருந்தாங்க. 371 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு என்டிபிசி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி காலையில் 3% போனது, இப்போ அதுவும் பாதியாக குறைஞ்சிருக்கு. பெர்ன்ஸ்டைன் பார்த்தீங்கன்னா அவுட் பெர்ஃபார்ம் கால் கொடுக்குறாங்க. 20% வரைக்கும் இந்த என்டிபிசி மேலே போகும்னு சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு ஏற்றிருக்காங்க என்டிபிசி. ஸோ இன்னைக்கு இருக்க மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது வந்து $1 million கொஸ்டின் தான். ஸோ இன்னைக்கு ஏற்றினதுலேயே எஃப்ஐஎஸ் நிறைய விற்றுருக்காங்க. ஸோ நாளை இதே ட்ரெண்ட் நீடிக்குமான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் பண்ண உடனே அந்த எஃப்ஐஎஸ்டிஎஸ் டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.